எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்சிஆர்டி புக் நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த இதை போஸ்ட் பண்ணுறேன். வரிசையாக உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட் ஃபஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போலேருந்தே 11th படிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ இருந்து முடிக்க முடிஞ்சால் தான் உங்களால் டக்குன்னு முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்குள்ளே போகலாம். இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் அதாவது க்ரோவை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வளர்ச்சியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒரு மாஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறவங்களோ ஒருத்தவங்க இன்க்ரீஸ் அதாவது நம்பர் படி இன்க்ரீஸ் ஆகிறாங்களோ அதை ஒரு ட்வின் கேரக்டரிஸ்டிக் ஒரு ட்வின்ஸ்னால் 2 பேர் நம்மளுக்கு தெரியும். அந்த ட்வின்னான பண்புகள்னு சொல்கிறாங்க. இதை என் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் நம்ம தான். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா மல்டி செல்லுலர்னால் நிறைய செல் இருக்கணும் அர்த்தம். அந்த மாதிரி ஆர்கானிசம்லாம் க்ரோ பை செல் டிவிஷன் மூலமாக தான் அவங்க வளர்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன் பிளான்ட்ஸ் அவங்களும் லிவிங் ஆர்கானிசம் தான். திஸ் க்ரோத் பை செல் டிவிஷன் கண்டினியூவஸாக அவங்க செல் டிவிஷன் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க லைஃப் ஸ்பேன் வரையும். அதுக்கப்புறம் இந்த ஹைலைட்டட் திங்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ அதை மட்டும் பார்த்து அது கூட நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, நோட்ஸ்க்காகவும் எழுதி வச்சுக்கோங்க. யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் ஆல்சோ க்ரோ பை செல் டிவிஷன். யூனிசெல்லுலார் ஒரே ஒரு செல் இருந்தாலும் அது செல் டிவிஷன் மூலமாக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன் மெஜாரிட்டி ஆஃப் ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் க்ரோ அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஹையர் அனிமல்ஸ் இப்போ லோயர் அனிமல்ஸ்னால் இப்போ யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஈஸ்ட், பாக்டீரியா அவங்களாம் சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ ஹையர் அனிமல்ஸ்னால் அவங்கள தவிர அதாவது அந்த பாக்டீரியா ஈஸ்ட்டை தவிர இருக்கிறவங்க. அப்புறம் பிளான்ட்ஸ் க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷன்றது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் க்ரோத். ஒரு பாடியோட மாஸ் அதிகமாகிறத க்ரோத்துன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நான் லிவிங் ஆர்கானிசம் இப்போ உங்களுக்கு இந்த பேராலாம் எது கொடுத்துருக்காங்கன்னா டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்குல்ல, இந்த டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவங்க என்னென்னா நான் லிவிங் ஆர்கானிசம்க்கு எது ஒன்று இருக்கோ அது நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா லிவிங் ஆர்கானிசம் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் இருக்கணும். அதை தான் நம்ம டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. எது ஒன்று அவங்களுக்கு மட்டும் இப்போ க்ரோ நம்மளுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா அது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. ஆனால் நம்மளுக்கு அது கிடையாது. ஏன்னா இது நான் லிவிங்குக்கும் இருக்குது சொல்கிறாங்க பாருங்கள். மவுண்டெயின்ஸ் பவுல்டர்ஸ் அப்படின்னா ஒரு லார்ஜ் ராக், பவுல்டர்ஸ்னால் லார்ஜ் ஒரு பெரிய பாறை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சாண்ட் மவுண்ட்ஸ் மேடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க, மணல் மேடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட வளரும். எப்படின்னா ஒரு துகள் அது மேலே விழுந்து செடிமெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும் அது க்ரோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்றதுனால அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் லிவிங்கும் வளருது அப்படின்னா நம்மளுக்கு இது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கிடையாதுன்றதான் லாஸ்ட் லைன். க்ரோத் தேர்ஃபோர் cannot be defined as a defining property of living organism அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா நிறைய வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் நோட்ஸில் எழுதினாலே போதுமானது. அடுத்தது நம்ம பார்க்குறோம் ரீப்ரொடக்ஷனை பற்றி அடுத்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.